கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஒரு ஆமேன் சொல்லுங்க. புரியலனாலும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. 13வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறது. இப்போ இங்க எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. அவர் ஆமேன் சொல்லுங்களேன். ரட்சிப்பு என்பது விலையேற பெற்ற காரியங்களை இந்த பூமியில நீ அனுபவிக்கும்படியா என் தேவன் கொடுத்த அழைப்பு. கஷ்டப்படுறதுக்கு இல்ல, தரித்திரத்துல இருக்கிறது இல்ல, போராட்டத்தில் இருக்கிறதுல, சண்டை சச்சரவுல இருக்கிறதுக்காக இந்த ரட்சிப்பு உங்களுக்கு வரவில்லை. நீ தனித்துவமான மனிதன்பா, உன் கூட நான் இருக்கேன், இந்த பூமி பார்க்க முடியாது, உன்னை வாழ வைப்பேன்னு கொடுத்து அழைச்சாரு பாருங்க. அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. ஆமென், அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு எப்படி வந்தது தெரியுங்களா? மரத்திலே தூக்கப்பட்டாரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்கள்ட்ட இந்த ரட்சிப்பு நிறைவேறும்படியா எந்த காரியமும் தடையா இருக்க கூடாது. நீ செய்த பாவமே உனக்கு தடையா இருக்க முடியாதபடியா, உன் தலைமுறையா ஜென்ம பாவம் துரத்திட்டு வந்ததுன்னா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. கல்வாரி சிலுவையில ஏற்றி விட்டு நீங்க நல்லா இருக்கணும், அழகு பார்த்தவர் என் ஆண்டவர் தன் ஒரே பேரான குமாரனை சிலுவையில் தொங்க விட்டு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் பிழிஞ்சிட்டு விட்டார் பாருங்க. எதற்கு தெரியுங்களா? நீங்களும் நானும் வாழ்கிற இந்த வாழ்க்கையில, இந்த பூமியிலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழும்படியா ஒரு அழைப்பு. கல்வாரி சிலுவையில் என் மகனே, என் குமாரனை உனக்காக ஒப்பு கொடுத்தேன், என் குமாரனை உனக்காக ஒப்பு கொடுத்தேன், ஒரு அழைப்பு. இது சாதாரண அழைப்பல்ல, உங்களுக்காக விலைக்கிரயம் கொடுக்கப்பட்ட திரு ரத்தம். பாவரத்தம் அல்ல, விலையேற பெற்ற ரத்தம், தெய்வத்தின் ரத்தம். ஆட்டு ரத்தம் இல்ல, மாட்டு ரத்தம் இல்ல, கோழி ரத்தம் இல்ல, பரிசுத்தம் உள்ள தேவனுடைய ரத்தம். உங்களுக்காய் மாம்சமான ரத்தம். வார்த்தை மாம்சமானது, தேவன் மனு உருவானார். அல்லேலூயா. அவர் வந்து உங்க சாபம் என் சாபம் மட்டும் இல்ல, முழு மனு வர்க்கத்தின் சாபத்தை நீக்கி போட்டார். போட்டுட்டு சேலஞ்ச் விடுறாரு. யாரெல்லாம் இந்த சிலுவையில என் பிள்ளை உனக்காக மரிச்சிருக்கான் நம்பி வர்றியோ, யாரெல்லாம் இந்த இயேசு நாமத்தை ஏற்றுக்கொண்டு வர்றியோ, இன்னைக்கு ஒரு சவால். இந்த ரட்சிப்பு வாழ்க்கையில நிறைவேறன்னு சொல்றார். ரட்சிப்பை குறித்த புரிதல் நமக்கு வரணும். என்னமோ முழுகுனாங்க, நான் வந்துட்டேன், என் வாழ்க்கையில ஒண்ணும் இல்லை. கர்த்தருக்காக வாழறதுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை. கர்த்தர்கள் வரும் பொழுது எத்தனையோ காரியங்கள் நம்மளை கீழே கொண்டு போயிருக்கும், எத்தனையோ முறை சாகலான்னு துரிஞ்சிருப்போம். வேணான்னு காப்பாத்திட்டு வந்தது எதுக்கு தெரியுங்களா? இந்த சத்தியத்தை நீ கேட்டாகணும். உனக்கு வைத்திருக்கிற இந்த வாழ்க்கையை, இந்த ஆசீர்வாதத்தை, இந்த நன்மையை நீ அடைந்து அநேகருக்கு என்ன நீ காட்டணும் மகளேன்னு உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிற. அல்லேலூயா. சவாலான வாழ்க்கைங்க இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை. சோம்பேறித்தனமான வாழ்க்கை இல்ல, ஓடி வரணும் சபன்னா. அல்லேலூயா. ஏன் இன்னைக்கு வரும்படியா என் அப்பா எனக்கு காத்திருப்பாரு, என் அப்பா எனக்கு காத்திருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் சாதாரண தேவன் அல்ல, நம்ம கூடவே இருப்பார், நம்மளோட பேசிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் புற ஜாதியாய் சாக்கடையில பாவத்திலே இருந்திருப்போம், பாவம்னு தெரியாது. பாவத்திலே இருந்த நமக்கு யாருடைய ஆசீர்வாதம் வருது தெரியுங்களா? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். சொல்லுங்களேன். இப்ப பார்த்தோம்ல, பட்டியலிட்ட ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு வரும்படியாய். புரியுதுங்களா? உங்க வீட்டுல ஒரு ஆடு 2 ஆடா மாறதுக்காக இல்ல, ஒரு மாடு 2 மாடா மாறதுக்கு இல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல உன்னை உயர்த்தும்படியாய் கல்வாரி சிலுவையிலே பாருங்க. கல்வாரி சிலுவையில போய் கர்த்தர் மரிக்கிறாருன்னா உங்க வீட்டுல நீங்க நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்ல, பெரிய லெவல்ல நீங்க வரணும். கல்வாரி சிலுவையில பெரிய காரியம் ஒண்ணு நடக்குது. உலக மகாதேவன், யூனிவர்சல் காட், எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர் மரிக்கிறார்னா பெரிய காரியம் அதுல அடங்கி இருக்குதுங்க. சின்ன காரியம் இல்ல, சின்ன காரியம் இல்ல, பெரிய காரியம். பெரிய தேவன் ஒரு பிளானை நிறைவேற்றார். திட்டம் எல்லாம் சரியாய் நிறைவேறி கொண்டிருந்தது. கல்வாரி சிலுவை எல்லா திட்டத்தையும் முடிக்கிறாரு. அல்லேலூயா. இது சாதாரண பெருக்கம் அல்ல, சாதாரண ஆசீர்வாதம் அல்ல, பல மடங்கு இன்டர்நேஷனல் லெவல்ல கர்த்தர் உங்களை உயர்த்தும்படியாக கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். இந்த தேவன் சாதாரண தேவன் அல்ல, இந்த தேவன் சாதாரண தேவன் அல்ல. சின்னதா யோசிராதீங்கம்மா, இந்த கர்த்தரை ஒரு மகா பெரிய தேவன். இவர் ஆசீர்வதிச்சாலும் கோடிகள்ல தாங்க ஆசீர்வதிப்பார். ராமன். ஹல்லேலூயா.
ஆட்டுக்கு பின்னாடி போன தாவீது தேவன் ஆலயம் கட்டும்படியாய் பல கோடி மில்லியனை சேர்த்து வைத்திருந்தான். எப்படி கிடைக்கும்? கர்த்தரால் எல்லாமே ஆகும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சரி, இப்ப தெளிவாயிட்டீங்களா? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எது? ரட்சிப்பு எது? இப்ப ரட்சிப்பு, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? அப்ப ரட்சிப்பு எப்படி உங்கள்கிட்ட நிறைவேறுதுன்னா, இந்த ரட்சிப்பு எதற்குன்னா, இப்ப பாருங்க, இந்த ரட்சிப்பின் காரியங்கள் நிறைவேறி சபைக்குள்ளே வரும்பொழுது ஒரு காரியம் உங்க மேல கர்த்தர் தன்னுடைய கரத்தை தலையில வைத்து, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எல்லாம் உன்மேல் பலிக்கும்படியா என் குமாரனை உனக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறேன், இனி எல்லாம் உங்க மேல வந்து பலிக்கும்னு சொல்லி தனித்தனியா உங்க தலையில கையை வச்சு உங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் தான் இந்த பசங்க கலாத்தியர் 3:14 ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாகும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகும்படி ஆயிற்று. ஒரு ஆமீன் சொல்லுங்க. கல்வாரி சிலுவையினுடைய நோக்கமே எதற்குன்னா, திட்டமே எதுக்குன்னா, ஆபிரகாமுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டார். ஆனா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் புறஜாதியாய் பாவத்தில் கிடக்கிற பிள்ளைக்கும் வேணும். அதுக்கு என்ன பிளான்னா, கல்வாரி சிலுவை. அப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அங்க இருக்கு, சிலுவை நடுவுல இருக்கு. இன்னைக்கு நான் சிலுவைக்கு முன்னாடி வந்து நின்று இந்த ஆண்டவராகிய இயேசு என் பாவத்திற்காய் என் சாபத்திற்காய் மரித்து எல்லாவற்றையும் நீக்கிட்டாரே, தேவனை இவரை உயிரோடு எழுப்பினான் நான் விசுவாசிக்கும் பொழுது நான் ரட்சிக்கப்படுறேன். ரட்சித்த அடுத்த செகண்ட் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என் பக்கம் திருப்பப்படுது. சிலுவை அங்க ஒரு திருப்புற காரியத்தை நடத்துது. இனி பாவி அல்ல நீ, இனி சாபம் இன்னைக்கு உனக்கு இராது. எல்லா ஆசீர்வாதமும் ஆபிரகாமுடைய முழு ஆசீர்வாதத்துக்கும் நீங்களும் நானும் சுதந்திரவாளியாக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், உலகளாவிய ஆசீர்வாதத்தை இந்த ஆபிரகாம் பெற்றுக்கொள்ள எப்படி இவனால பெற்றுக்கொள்ள முடிந்தது? என்ன காரியம் செய்தால் அது தேவனுக்கு பிரியமா இருந்தது? ஆமென். பார்ப்போம். போம் முன்னாடி ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். எப்பொழுதுமே தேவனுடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும் பொழுது, அப்படின்னா நீங்கள் ஒன்றே வீட்டில் உட்காந்து என்னை எப்போ கூப்பிடுவாருன்னு, இந்த மாதிரி பிரசங்கங்கள் வரும்பொழுது கர்த்தர் உங்கள் இருதயத்தை தட்டுவார். சில வார்த்தைகள் உங்களோடு கூட வந்து மோதும். அப்படி மோதும் பொழுது சத்தம் போடாமல் கர்த்தர் நீர் என்னோடு பேசுகிறேன், நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு ஆயத்தமாகணும் ஆவியில். ஆமென். அப்படி அவன் சொல்கிறான், இதோ அடியேன். 2ஆம் வசனம், அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்றார். ஆமென். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த சத்தியம், ஆனால் தெரியாத ஒரு சில காரியங்களை நீங்கள் பார்க்கலாம் இதில். இப்போது இல்லை, ஆண்டவரை சொல்கிறாரு உன் புத்திரன் அப்படின்னா என்னென்னா, உனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிள்ளை, உன் ஏகசுதன், உன் சொத்துக்கு எல்லாம் சொன்னாலே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்துச்சு இல்லைங்களா? அவ்வளோ சொத்துக்கும் ஒரே ஒரு பிள்ளை தான் சொந்தம். உன் சொத்துக்கு சுதந்திரவாளி அந்த ஒருத்தனாக இருக்கானே அவனும். உன் நேசகுமாரன், உன் ஆசை பாசம் எல்லாத்தையும் மொத்தமாக கட்டி வச்சிருக்கிறல்ல, யார் மேலே? உன் பிள்ளை மேலே வச்சிருக்கல, அந்த பிள்ளைய எனக்கு கொடுன்றாரு. சில பேர் குத்துதா? ஆசை பாசம், என் சொத்து என் சொந்தம் எல்லாம் என் பிள்ளைன்னு நீ வச்சிருக்கல, அந்த பிள்ளைய கொண்டு வா அப்படின்றார். என்ன கொடுமைக்காரர் கத்தர் சிஸ்டர் இவர். இப்போ மட்டும் இருந்திருந்தானே என் பிள்ளை கேட்டிருந்து போருக்கு போல இருக்கேன் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் அந்த ஆபிரகாம் என்ன சொல்கிறார்? முன்னாடி என்ன சொன்னார்? இதோ அடியேன். நன்மையான ஆசீர்வாதத்தை கூப்பிட்டு சொன்னானச்சு, இதோ அடியேன்னு வர்றேன்னு போதகர் ஐயான்னு சொல்லியிருப்போம். உன் பிள்ளையை கொண்டு வானா போயிட்டு வாங்க ஐயான்னு சொல்லிடுவோம்ல. இங்கே ஆபிரகாம் சொல்கிறாரு, அங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போ. தேசத்தினுடைய பேரு, தேசத்தினுடைய பேரு, தேசத்து பேரு தான் மோரியா தேசம், மலை பேர் இல்லை, சரிங்களா? மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. சரி, இப்போ எதை பலி கொடுக்க சொல்றாரு? இல்லை, உன் சொந்த பிள்ளை. சொல்றது ஈஸி, யோசித்து பார்க்கணுன்னு தான் உங்களை திரும்ப இந்த சாப்டருக்குள்ள கொண்டு வரேன். அன்னைக்கு ஆபிரகாமுக்கு பிள்ளையே இல்லை.
இஸ்மவேல் பிறந்தான், ஆனால் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை அவன் கிடையாது. அப்போ 100 வயதில், முதிர்ந்த வயதில் தான் ஆபிரகாமுக்கு தேவன் பிள்ளை பாக்கியத்தை கொடுக்குறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ இது எத்தனாவது அதிகாரம்னா 22வது அதிகாரம். இந்த 22ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடியே ஆபிரகாம் சீமானா மாறிட்டான். ஆஸ்திகள் அதிகம் இருக்கு, பெருக்கம் அதிகமாகி ஆட்டு மந்த மாட்டு மந்த பொண்ணு வெள்ளி பயங்கர லெவலில் பெருகியாச்சு. பூமி தாங்க முடியாத அளவுக்கு, போட்டி போட முடியாத அளவுக்கு உயர்ந்துட்டான். யாருமே ஆபிரகாம் முன்னாடி நிற்க முடியாத அளவுக்கு உயர்வு. இது எல்லாம் வந்த பிறகுதான் அவனுக்கு இந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்குறார். யோசித்து பாருங்க, தன் பிள்ளையை வளர்க்கிறான். பிள்ளைக்கு 12 வயது, 12லேருந்து 15 இருக்கலாம்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் 12 இருக்கலாம். அந்த 12 வயதில் பிள்ளைக்கு என்ன தெரியும்? பிள்ளை நல்லா நடப்பான், ஓடுவான், பேசுவான், புரியும் இல்லை? அந்த டைமில் அவரே கொடுத்த அந்த பிள்ளைய மறுபடியுமாய் அவரே பலியிட சொல்லுகிறார். கண்டிப்பாக அந்த ஆபிரகாம் யோசிக்காமல் இருந்திருப்பாரா? இங்கே வேற எந்த வார்த்தையுமே கொடுக்கப்படலை. இதுக்கப்புறம் கர்த்தர் இவனோடு ஆபிரகாமோடு இடைவிடவே மாட்டார். சொல்லிட்டார் பலி கொடுன்னு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. யோசித்து பார்த்துருப்பான், நிறுத்த முடியாது, செய்யாமல் இருக்க முடியாது. ஏன்? கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் நான் கீழ்பட்டு ஆக வேண்டும். எந்த காரியத்திலையும் என் பிள்ளையே பலி கொடு என்றாலும் என் தேவன் சொல்லிட்டா அந்த காரியத்தை நான் நிறைவேற்றியே தீருவேன் என்கிற ஒரு வைராக்கியம். பிள்ளை மேல பாசம் இல்லையா? இருக்கு. ஆனா அதை தாண்டி என் தேவன் மேல் எனக்கு அதிக பாசம் உண்டு. என் தேவன் சொல்லுகிறதை கேட்கிற பாசம், கேட்கிற வைராக்கியம் எனக்கு உண்டு. என் பிள்ளையை காட்டிலும் 100 வயசுக்கு அப்புறம் என் கை ஒரு கிழவன் சொந்த தகப்பனாக முடியுமா? ஒரு பிள்ளைக்கு ஒரு கிழவி ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்க முடியுமா? வேதத்தில் போட்டு இருக்கு. எல்லாரும் சிரிக்க மாட்டாங்களா? அநேகர் சிரித்தார்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தால் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அந்த பிள்ளைய கர்த்தர் கேட்கிறார். ராத்திரி எல்லாம் உறங்காம இருந்திருப்பான். ஏன்னா எந்த காரியத்துக்கு நம்ம அதிகாலையிலே போவோம்னா, எந்த காரியத்தை குறித்து ராத்திரியெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கிறோமோ, எந்த காரியத்தை குறித்து இதை நிறைவேற்றி ஆகணும்னு நினைக்கிறோமோ, அந்த காரியத்தை நிறைவேற்ற தான் எப்போ போவோம்? அதிகாலையிலே போவோம் இல்லைங்களா? நேரப்பட எழுந்து அவன் அதிகாலையில் கிளம்புறான். அந்த அதிகாலையிலே அவன் கிளம்புறது எதை காட்டுகிறது அப்படின்னா, தேவன் பேரிலே அவன் வைத்திருந்த வைராக்கியமும் கீழ்ப்படிதலும். இவ்வளவாய் உயர்த்தி வந்தது யாரு? தேவன். ஹல்லேலூயா. அப்போ 3ஆம் அதிகாரம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுறான். தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு, கழுதை எடுத்தாச்சு, 2 வேலைக்காரங்க கூட்டியாச்சு, அவனுடைய பையனை கூட்டிட்டாரு. மொத்தம் எத்தனை பேர்? ஆபிரகாம் சேர்த்தா 4 பேர், கழுதையை சேர்த்தா 5. தகன பலிக்கு கட்டளைகளையும் பிளந்து கொண்டு, தகன பலிக்கு கட்டைகளாம் எடுத்தாச்சு. யாரை தகன பலி விடணும்? மகனை. 12 வயது குமாரனை பலியிடணும்னா எவ்வளோ விறகு தேவையோ அவ்வளோ விறகையும் ஆயத்தப்படுத்தி எது மேலே ஏற்றியாச்சு? கழுது மேலே ஏற்றியாச்சு. ஒரு வேளை தூக்க முடியல கழுதையாலன்னா இன்னும் 2 பேர் கூட கொண்டு போகிறார். அவங்க கூட சுமந்துட்டு வந்திருக்கலாம். தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்போ பயணம் துவங்கியாச்சு. சரி, அடுத்தது 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். ஆமேன். அப்போ ஆண்டவர் பேசி 3 நாள் ஆகுது. இந்த 3 நாள் பிரயாணத்தில் ஒரு முறையாவது ஆண்டவர் வந்து, ஆபிரகாம் நான் பார்த்துட்டேன், நீ ஆயத்தம் ஆயிட்ட, உன் விசுவாசத்தை நான் பார்த்துட்டேன்ப்பா, எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு ஒரு முறை கூட வந்து சொல்லலை. ஒரு முறை கூட வந்து இடைபடலை. ஒரு முறையாவது ஆண்டவரே உங்க சத்தம் என்ன கேட்காதா, நிறுத்துறேன்னு சொல்ல மாட்டீங்களான்னு தவிச்சிருந்திருப்பான். ஒரு முறை கூட தேவன் இடைபடவில்லை. நம்மளும் நம்ம வீடுகளில் சில பிரச்சனை, சில காரியங்கள், என்ன ஆண்டவர் ஒரு பதில் கூட கொடுக்க மாட்டாரு. இது எனக்கு இந்த காரியத்தில் ஒரு தயவு கூட கிடைக்கலையா ஐயா அப்படின்னு சொல்லி நீங்க தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா, சில நேரங்களில் கர்த்தர் அமைதியாகவும் இருப்பார். ஆனால் நீங்களும் அமைதியாக இருக்கும் பொழுது பெரிய காரியமாக கர்த்தர் நடத்தி காட்டுருவார். நீங்கள் காத்திருக்கிறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த வேளையில் தான் அற்புதத்தின் துவக்கமே ஆரம்பிக்கும். அதனால தான் எப்பயுமே நம்ம வாயை கொஞ்சம் அடக்கி வச்சுருந்தோம். ஆசீர்வாதத்தை முழுமையாக நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா எப்படி இருக்கணும்? சில நேரங்கள் அமைதியாக இருக்கணும், சில நேரங்கள் காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கும் பொழுது தான் ஆசீர்வாதத்தை நாம் முழுமையாக சுதந்திரிக்க முடியும். ஆபிரகாமுடைய பெரிய கொடுமை நமக்கு நடந்து போச்சு. ஆண்டவர் நம்மள என்ன பிள்ளையவா கேட்டார்? இல்லை, அப்போ கவனமாக கேளுங்க, அடுத்தவங்க வீட்டு கதை தான்.
3 நாள் ஆயிடுச்சு. 3ஆவது நாளில் பலி கொடுக்க வேண்டிய இடம் தெரிஞ்சிடுச்சு. தூரத்திலே அதை கண்டுட்டான். அடுத்தது 5. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரர் அன்னைக்கு, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டா நம்ம விட மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். இப்போ கிளியர் ஆயிட்டான், முடிஞ்சிடுச்சு, இன்னும் உச்சகட்டம் வரப்போகுது, நீங்கள் 2 பேரும் வெயிட் பண்ணுங்கப்பா. இவன் தன் மனைவியிடத்தில் சொன்னான் அப்படின்னு வேதத்தில் வரல. வேலைக்கார வராங்க இல்லையா கூட, அவங்கக்கிட்டையும் சொன்னான்னு வரல. மெல்ல அவங்கள கழட்டி விட்டுட்டு அடுத்தது என்ன ஒன்று செய்கிறான் பாருங்க. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து பூரா கட்டையும் சொன்ன இல்லையா, கழுத மேலே சேனம் பத்தலெல்லாம் அவங்க கூட தூக்கிட்டு வந்திருப்பாங்கல்ல, வேலைக்காரங்களாம் சும்மா கொண்டு போவாங்க, அவங்க கொண்டு வந்து எல்லாத்தையும் சேர்த்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து, ஒரு ஆமேன் சொல்லுங்க, தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையில நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூட போனார்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அந்த விறகு கட்டையெல்லாம் யார் தலைமையில் வச்சாச்சு சொல்லுங்களேன். என்ன தூக்கம் வந்துருச்சா, டயர்ட் ஆயிட்டீங்க, உங்கள் தலைமையில் தூக்கி வைக்க சொன்ன மாதிரி டயர்டா யோசிச்சு பார்க்கணும். எல்லா விறகும் யார் தலைமையில் ஏறுது சொல்லுங்க. அவன் பிள்ளை தலைமையில் ஏற்றுறான். சொல்லுங்க, அவன் பிள்ளை தலைமையில் அவனை பலி கொடுக்குற விறகு அவன் தலைமையிலே ஏற்றுறான். விறகு கட்டையெல்லாம் தூக்கி தன் பிள்ளை மேலே சுமக்க வைக்கிறான். பிள்ளையே போகுது, பிள்ளையவே பலி கொடுக்க போகிறேன்னு, எல்லாத்தையும் நானே தூக்கிக்கிறேன்ப்பா மகனே, ஒன்னையும் நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்லலை. விறகு கட்டையெல்லாம் பிள்ளை மேலே ஏற்றி வா, நம்ம அப்பா நம்மளை கூப்பிட்றாருன்னு தைரியமாக போகிறான் பாருங்க. அவன் கையில் கத்தி எடுத்துக்கிட்டான், இன்னொரு பக்கம் தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டான். புறப்படுது பாருங்க, ஒரு அற்புதமான ஒரு பயணம். இது விசுவாசத்தின் பயணம். இதுதான் விசுவாசத்தின் பயணம். செவ்வாய்க்கிழமை பிரதர் போதிக்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட பலி கொடுக்கிற ஆடு போல நீங்க எனக்காய் பலியாகப்பட்ட ஆடு செய்த நன்மையை சுதந்திரத்துக் கொள்ளும்படியா கவனிக்கணும். நீங்க இங்க பலி கொடுக்கும்படியாய் ஒரு பயணம் புறப்படுது. இதுதான் விசுவாசத்தின் பயணம். இந்த பயணத்தினுடைய முடிவு எப்படி இருக்குன்னு பாருங்க. அல்லேலூயா. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே. என்ன அருமையான சம்பாஷணை. உயிர் போகிறதுக்கு முன்னாடி அப்பாவை கூப்பிடுறான், அப்பா அப்படின்றான், சொல்லுப்பான்றார் அவங்க அப்பா. அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கப்பா? எல்லாம் இருக்குப்பா, ஆனால் என்ன இல்லை, ஆட்டுக்குட்டி எங்கப்பான்றான். ஆபிரகாம், அதுதான்டா நீன்னு சொல்லல, பாரமெல்லாம் எங்க இருக்கு, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அவரே உன்னை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. அவன் சொல்றான், அந்த நேரத்துல நிதானம் தவறாம சொல்றான், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். அவருக்கு யாரை பலி கொடுக்கணும், எதை பலி கொடுக்கணும்ன்றத அவர் பார்த்துக்க போறாருப்பா. நம்ம வேலையை நம்ம செய்வோம். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்க வேலையை, உனக்கு கொடுத்திருக்க வேலையை நம்ம செய்வோம். பலியையோ பலி கொடுக்கறது யாருன்றதே அவர் பார்த்துக்குவாரு. அது என் வேலை கிடையாதுப்பா. நம்ம செய்ய வேண்டிய நம்ம செய்யணும். இவங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யறாங்க பாத்தீங்களா. இதுதான் உபாகமம் 28 1 2. செவி கொடுக்கறதுனா ஏதோ வந்து உட்கார்ந்துட்டு நோட்ஸ் எடுத்துட்டு போய் தூக்கி வச்சிடலாம் தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்கணும். எப்படி தெரியுமா? இப்படி கடைபிடிக்கணும். எழுதின எழுத்துக்கெல்லாம் உயிர் வரட்டும் ஆண்டவரே. சகோதரனுடைய இருதயத்தை தட்டி என்னை நோக்கி பார், என்னை எடுத்து பேசுவோம், வாழ்க்கையில நான் வந்து பேசுறேன் உனக்காகன்னு சொல்லட்டும் ஆண்டவர். ஹல்லேலூயா. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்க வந்துட்டு ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடக்கி தன் குமாரனாகி ஈசாக்கை கட்டி, பலிபீடத்தை கட்டியாச்சு, கட்டையெல்லாம் பலி கொடுக்கறதுக்கு அடுக்கியாச்சு. அடுத்து எது ரெடி ஆகணும்? பலி. இது வரைக்கும் கட்டை அடுக்கும் போது தன் மகனும் சேர்ந்து என்ன செய்யறான்? கட்டைகள் எல்லாம் அடுக்கிறான். தெரியுதா உங்களுக்கு? பிள்ளையும் சேர்ந்து அடுக்குது. ஆபிரகாம் பார்த்திருப்பான், இந்த மாதிரி பிள்ளைய வளர்க்கணும்னு தான் கர்த்தர் உங்களையும் என்ன இன்னைக்கு பாக்குறாரு. பிள்ளை என்ன செய்யறான்? பலிக்கு அவனை எரிக்கிறதுக்கு, அவனை வெட்டி போடுறதுக்கு இடத்தை தன் தகப்பனோடு ஆயத்தம் பண்ணுகிற தலைமுறைகளை, சந்ததிகளை உருவாக்குறான் ஆபிரகாம். ஆபிரகாம், உன் பிள்ளைகளுக்கு என்னை குறித்து கருத்தாய் போதின்னு சொல்லி கொடுக்கிறார் ஆண்டவர்.
உங்கள் பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? இந்த தேவன் எப்படிப்பட்டவர்னு போதித்து கொடுக்கணும், சொல்லி கொடுக்கணும். காதில் உரைக்கிற மாதிரி சொல்லணும், இல்லைன்னா 2 அடி போட்டாவது சொல்லி கொடுக்கணும். கர்த்தர்னு இந்த சந்ததிக்கு உங்களால் புரிய வைக்க முடியலன்னா, இந்த சந்ததியை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சந்ததி புறஜாதிகளின் சந்ததியாய் ஒதுக்கப்பட்டுடும். கர்த்தரை மறக்கிற ஜாதியாக மாறிவிடுவார்கள். புரியுதுங்களா? அப்போ எதில் கவனம் இருக்கணும்? அப்போது அவனை எரிக்கிறதுக்கு பலி கொடுக்குற விறகு கட்டைய பிள்ளையும் 12 வயசு பிள்ளையும் 100 + 12 112 வயது கிழவனும் அடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் விசுவாசத்தில் வல்லவனா இல்லை இந்த பிள்ளை விசுவாசத்தில் வல்லமை உள்ள பிள்ளையா? ஒருத்தங்களுக்கு ஒருத்தவங்க போட்டி நடக்குது. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்துருப்பார் பாருங்க. அதுவரையும் பேசவில்லை. அடுத்தது, தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி, இப்போ பலி கொடுக்குற இந்த பலி என்ன செய்தாகணும்? கட்டி வைக்கிறான் இல்லைங்களா? ஏன் ஆடாக இருந்தாலும் கட்டி வச்சாதான் என்ன செய்ய முடியும்? வெட்ட முடியும். இல்லைன்னா என்ன செஞ்சோம்? ஓடிடும் இல்லையா? தன் மகனையும் கட்டுறான். கட்டும் பொழுது அவன் சிரிச்சுட்டே காட்டியிருந்திருப்பான். அப்போ ஏதோ செய்கிறாரு, விளையாடுறாரு போடுறதுக்கு. சுற்றி கட்டி அவன் கை கால் அசைக்க முடியாதபடி ஆன பிறகு தன் 2 கரத்தாலையும் தூக்கி அந்த பலி மேடைக்கு வைத்திருந்திருப்பான். தகன பலி கொடுக்கிற இடத்துல தன் மகனை தூக்கி வைத்த பிறகுதான் 12 வயது சிறுவனுக்கு புரிந்திருக்கும். அப்பா என்னை வெட்டிடாதீங்கன்ற சத்தம் அவனுக்கு கேட்டிருந்திருக்கும். ஆனால் அவன் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்காம கட்டி தூக்கி மேடையில் வச்சுட்டு தன்னிடத்தில் இருந்த அந்த கச்சையை எடுக்கிறான் பாருங்க. அங்க தகப்பனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறவனான்றதை நிரூபிக்கிறேன். இதான் விசுவாசம். ஹல்லேலூயா. பிள்ளைங்கள்லாம் நம்மளால ரொம்ப ஜாக்கிரதையாக வளர்க்கணும். நீ படித்து பெரிய கலெக்டராவது 2வது, கர்த்தருக்கு பிள்ளையாக உன்னை வளர்க்க வேண்டியது என் மேலே விழுந்த கடமை. உன்னை கர்த்தருக்காக உருவாக்க வேண்டியது என் மேலே விழுந்த கடமை. ஹல்லேலூயா. அப்பொழுது அடுத்தது, பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டு கத்தி எடுக்கிறான். அவன் வெட்டுற வரைக்கும் வெட்டி தகன பலி இடுறது முழுசா மைண்டில் இருக்கு. வெட்டும் போது வந்துடுவார் அப்படிலாம் எதுவுமே இல்லை. அவன் யோசிக்கல பாருங்க. ஏன்னா அவர் இடைப்பட்டதான் அந்த 3 நாளில் இடைப்பட்டிருக்கலாம். எல்லா நாளும் தாண்டியாச்சு, ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு, கட்டியும் தூக்கி வச்சாச்சு. அடுத்தது என்ன செய்தாகணும்? அப்போ அந்த இடத்துல யாருமே இல்லை. தன்னுடைய மகனை வேற எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு கூட எங்கேயோ வளரான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பொய் கூட இல்லை. மனுஷங்களுக்கு ரொம்ப அதிக யோசனை அப்படி கூட செய்கிறாங்க. எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்குறாருன்ற ஒரு வெளிச்சமே இருக்காது. இங்கே வந்துட்டு வேற வாழ்க்கை, வீட்டில் வேற வாழ்க்கை, சொந்தக்காரங்கள்ட்ட வேற வாழ்க்கை, இந்த மாய்மாலை வாழ்க்கை எப்படி வாழறோமோ அப்படி தான் நம்ம வாழ்க்கையும் இருக்கும். ஆசீர்வாதம் வராது, ஒன்றும் வராது, இருக்கிறதும் போயிடும், வறண்டுடும். சரிங்களா? ஆனால் இருக்கிறது அவங்க 2 பேர் தான். 2 பேரும் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறார்கள். தன் கையை நீட்டி கத்தி எடுக்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனான ஒரு வானத்தில் இருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன். 1ஆம் வசனத்தில் ஆரம்பித்த அந்த இதோ அடியேன் என்ற கீழ்ப்படிதல், தன் பிள்ளைய பலி கொடுக்கிற அந்த நேரம் வரை இதோ அடியேன் என்று சொல்லுகிற வரை காத்திருந்து என்ன மாதிரியான கீழ்ப்படிதல்? அல்லேலூயா. இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளை ஆண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும். ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன் எனக்கு பலியிடுன்னு சொன்னார்ல, அதை திரும்ப இங்கே சொல்றாரு. நீ உன் ஏகசுதன், உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. இதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். தேவனுக்கு பயப்படுகிற பயம்னா தனிமையிலும் எப்படியாப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னை காண்கிறவராக இருக்கிறார்ன்ற பயத்தோடு இருக்கிறோம் பாருங்க. ஏன்னா நம்மளை ஆசீர்வதிக்க போகிறது, இந்த ஜீவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறது, எந்த தீங்கும் வராமல் இந்த முழு சரீரத்தையும் காக்க போகிறது அவர் தான் நினைக்கிறோம் பாருங்க. அவருக்கு தான் பயப்படணும். அதை இந்த ஆபிரகாம் எப்படி நிரூபிக்கிறான் பாருங்க. அடுத்தது, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக பலியிட்டான். அடுத்தது பலி எப்படி ஆண்டவர் செய்யணும்னு சொல்றாரு. அதன்படி பலி செலுத்தியாச்சு, முடிஞ்சிருச்சா? ஆபிரகாம் அந்த இடத்துக்கு
யெகோவா ஈரேன்னு சொல்றாரு. அப்படியே நம்ம வந்தோம்னா 16ஆம் வசனம், நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நான் உன்னை 17 நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. இப்போ சொல்றார் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட, நான் சொன்ன வார்த்தைக்கு ஒன்று கூட நீ மறுதளிக்காம கீழ்ப்படிஞ்ச ஆபிரகாம். எப்பயுமே கர்த்தர் நம்மளை தீமையில போய் சிக்க விட மாட்டார். புரிஞ்சுக்கணும். கஷ்டம் வருது, போராட்டம் வருதுன்னொன்னே அப்படியே போய் சேர்ந்துரும் போல் இருக்குன்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் விட மாட்டார் ஆண்டவர். மகனை பலி கொடுக்க சொல்கிறாரு தான், ஆனால் அதை அவன் முழு நிச்சயமாக அவன் நம்பி வரான், செய்ய வர்றான், பலி கொடுக்க தயாராகிறான், பிள்ளைய கொண்டு வரான், படுக்க வைக்கிறான், வெட்ட கத்தியும் ஓங்குறான். அவன் விசுவாசம் உச்சக்கட்டம் வரை கர்த்தர் டெஸ்ட் பண்ணுறார். 100 மார்க் போடுறார். 100க்கு 100 ஆபிரகாம் நீ நின்று ஹல்லேலூயா போட்டுட்டு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு கூட கொண்டு வந்த பார்த்தியா உன் குமாரன், அவன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன்றார். ஹல்லேலூயா. சொன்னபடி கேட்டு உன் பிள்ளைய அதுக்கேற்ற மாதிரி நீ உருவாக்கி விறகு கட்டையெல்லாம் அடுக்கும் போது அவனை பலியிடுறேன்னு தெரியாமல் அடுக்கணும் பார்த்தியா அந்த பலிபீடத்தின் மேலே. உன் கூட எனக்காக வேலை செய்தான் பார்த்தியா, நான் சொன்ன சொல்லுக்காக. உன் மகனும் சேர்ந்து வேலை செஞ்சான் பார்த்தியா, அவன் சந்ததியை நான் விடவே மாட்டேன்றார். அந்த சந்ததியான ஆசீர்வதிப்பான் ஆபிரகாம். நீ மாத்திரம் இல்லை, உனக்கு மட்டும் இல்லை ஆபிரகாம் இந்த ஆசீர்வாதம், உன் சந்ததிக்கும் வரும்ன்றார். ஹல்லேலூயா. உன் சந்ததியை வானத்து நட்சத்திரம் போல் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். 18 வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை பாருங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். புரியுதுங்களா? நிறுத்துங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடி. இவ்வளவு ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா ஆபிரகாம் உனக்கு வந்துச்சு? எப்படி தெரியுமா நீ கீழ்ப்படிந்த? ஒன்ன மாதிரி இந்த உலகத்துல நீ ஒருத்தனும் கீழ்ப்படிய முடியாதுடா. இந்த மாதிரி ஒரு ஆபிரகாம தேடினாலும் கிடைக்க மாட்டான். நீ என் நண்பன்றான்றாரு, நீ என் சிநேகிதன் என்றாரு. உனக்கு நான் பரலோக காரியமா இருந்தாலும் மறைக்க மாட்டேன் ஆபிரகாம். உன் கூட உட்காந்து நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் செய்வேன். உன் கூட உட்காந்து சொல்லிட்டு தான் இந்த பூமியின் காரியங்களையும் நான் நிறைவேற்றுவேன். ஐ லவ் யூ ஆபிரகாம். உன் மேல நான் என் உயிரை வைக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நான் எடுத்துட்டேன், இதை சொல்லி கொடுக்கணும்னு எடுத்துட்டேன் ஒழிய அவ்வளோ பயம் இருந்தது. ஆபிரகாமை பற்றி நான் எதுவும் தவறாக சொல்லிடக்கூடாது. ஏன்? ஆபிரகாமோட ஆண்டவர் பேசின அன்பின் நேசகுமாரன் போல. ஆபிரகாம் தேவனுடைய ஃப்ரெண்டு. அவரை குறித்து ஒரு வார்த்தையும் தவறாகவும் சொல்லிடக்கூடாது, கீழே நோக்கி சொல்லிடக்கூடாது. ஆண்டவரே எனக்கு பயமே வந்துருச்சு. ஆபிரகாம் சாதாரணமானவர் அல்ல, தேவனோடு கூட பேசினவர், தேவனுடைய முழு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஆட்கள் நீங்களும் நானும் நம் பக்கம் வரும்படியா. ஹல்லேலூயா. உன் சந்ததியை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்ன வார்த்தையை மாற்றாம இன்னைக்கு நம்மளை ஆபிரகாம் சந்ததியோடு இணைத்து, ஹல்லேலூயா, இந்த எல்லா காரியமும் எப்படி நடந்தது? நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால். இதை தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறேன். இந்த கீழ்ப்படிதல் எவ்வளோ இருக்கு உங்களுக்கு? ஹல்லேலூயா. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இது எங்க இருக்கு? ஆமென் ஆண்டவரே. இது எங்க இருக்கு? எந்த ஃபர்ஸ்ட் வசனம்? உபாகமம் 28ல சொல்றாரு, நீ என் வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், நீ கவனமாய் இருக்கும்படி இதை செய்தினா பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையா வைப்பேன்னு சொன்னார். பாத்தீங்களா? உபாகமம் 28 முதல் ஆசீர்வாதம். அது ஆபிரகாமின் ஆசீர்வாதம். இங்கதான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்றான். ஆண்டவர் சொல்றாரு, பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்ப தெரியுமா? நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். இதை சொல்லும் பொழுது பரலோகமே அதிர்ந்திருக்கும். ஏன்? மகாபெரிய தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த வார்த்தையின் மூலமா ஆபிரகாமுக்கு போக போகுது. ஹல்லேலூயா. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன், தம் பேர்ல தன் தலையின் மேல் சத்தியம் பண்ணி சொல்றாரு ஆண்டவர் ஆபிரகாமிட்ட. என் தலை மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் ஆபிரகாம், இந்த ஆசீர்வாதம் உன் சந்ததியை விடவே மாட்டேன்.
உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியெல்லாம் ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாம் ஏன் தெரியுமா? ஆபிரகாம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்ச, எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. இப்படி ஒரு மனுஷனை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஆபிரகாம், நீ புறஜாதியா இருந்து உன்னை நான் அழைச்சேன், உங்களையும் என்னையும். ஆபிரகாம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சிட்ட. இன்னைக்கு நீங்களும் நானும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நாமளும் புறஜாதியா இருந்து தான் அழைக்கப்பட்டோம். கீழ்படுகிறோமா? ஆசீர்வாதம் வரலன்னு அநேகருக்கு முன்பாக தரித்திரமா நிற்கிறோமே. தரித்திரத்தின் தேவனா நம் தேவன்? தேவன் என்னை ஆசீர்வதிக்கலன்னு சொல்ல முடியுமா? நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன்னை இந்த பூமியில் உள்ள சகல ஜாதியில உன்னை மேன்மையாக வைப்பேன்னு சொல்லி ஆபிரகாமை எட்டாத உயரத்துக்கு தூக்கி நிறுத்தினாரே. இந்த ஆசீர்வாதம் இந்த முழு மனு வர்க்கத்துக்கும் போகணும்னு சொல்லி கல்வாரி சிலுவிலே தன் குமாரனை ஒப்பு கொடுத்தாரே. இந்த தேவனை போல ஒரு தேவனை நீங்க பார்க்க முடியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது இந்த 18ஆம் வசனத்தோட நான் முடிக்கிறேன். இதுல திரும்ப ஹைலைட் பண்ணி சொல்றேன். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்ற கர்த்தர் சொல்லுகிறார். சத்தியம் பண்ணி சொல்றார். என் மேல சத்தியமா சொல்றேன் ஆபிரகாம், உன் சந்ததி வாழ்ந்திருப்பாங்க. உன் சந்ததியை நான் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஆசீர்வாதமாய் வைப்பேன். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதை கேட்டுட்டு நீங்க என்ன இப்போ புரிஞ்சுப்பீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். இப்போ நம்ம இந்த அதிகாரம் வாசிச்சுட்டு இந்த வசனங்கள்லாம் சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகள்லாம் உங்க மேல பலிக்கும், இதெல்லாம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், இதை தான் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்காருன்னொன்னே நம்ம எதை பார்க்குறோன்னா இந்த ஆசீர்வாதத்தை மட்டும்தான் பார்த்தோம், இதுன்னு பார்த்தோம். ஆனால் ஃபண்டமெண்டல் என்ன தெரியுங்களா? கீழ்படிந்தான். எப்படி அவன் கீழ்படுகிறான் தெரியுங்களா? நீங்க ஒவ்வொரு முறையும் சபைக்கு வரும் பொழுது உங்க கையில உங்க பிள்ளைகளோட தான் நீங்க வரணும். பிள்ளையோட கூட வரும் பொழுது ஆபிரகாம் அன்னைக்கு தன் பிள்ளை பலி கொடுக்க போனா பார்த்தீங்களா? இன்னைக்கு உங்க பிள்ளைய பலி கொடுக்க கர்த்தர் வர சொல்லலை. உன் பிள்ளையோட கொண்டு வா, இங்க வந்து காட்டு, உனக்கா எனக்கா அங்கே நம் தேவன் பலியா இருக்கிறார்னு காட்டுப்பான்னு சொல்றாரு. அப்போ ஃபண்டமெண்டல் என்ன தெரியுங்களா? சபைக்கு பிள்ளைகளோட தான் வரணும். ஆபிரகாம் பிள்ளைகிட்ட சொன்னத, ஆண்டவரே நானே பலி ஆயிடுறேன் ஐயா அப்படி சொன்னாரு. கொஞ்சம் புரிஞ்சு போமா நம்ம. ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் பிள்ளைய தான் பலி கொடுக்க சொன்னார். அவன் ஒரு சாக்கு போக்கு சொல்லலை, பிள்ளையதான் திட்டமாக கொண்டு போகிறான். பலி கொடுக்க சொல்லிட்டு ஆண்டவர் பிள்ளையையும் பலியா அங்கே கேட்கல, ஆட்டுக்குட்டியை தான் கொடுக்க வைக்கிறார். ஆனால் அதுவரை அந்த சோதனை காலம் நீடித்து போய்கொண்டே இருக்கிறது. அதில் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஆபிரகாம் தன் விசுவாசத்தை நிரூபித்து கொண்டே வர்றான். இதெல்லாம் செய்யணும். நம்ம சொன்னாலே உபாகமம் 28 1 to 14 வசனத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும். வரைக்கும் இருக்கிற எல்லா ஆசீர்வாதம் உங்களுது தான். ஆனால் அதை எப்படி பெற்றுக்கொள்ளணும்? நீங்க செய்ய வேண்டியதை செய்யணும். பிள்ளைகளோடு கருத்தாய் கர்த்தரை குறித்து போதித்து சபைக்கு கொண்டு வரணும். கர்த்தருடைய காரியங்கள் பிள்ளைகளோடு உங்களோடு சேர்ந்து இணைந்து நீங்க செய்யணும். இதுதான் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினா உன்னையும் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு தயவு செய்து உங்களுடைய இருதயங்களை இந்த காரியங்களை வைத்து யோசித்து பாருங்க. சபைக்கு நீங்க மாத்திரம் இல்லை, இன்னைக்கு உங்களுக்கு தெரியுது ஆண்டவரை, அப்பனா எனக்கு தெரிந்த ஆண்டவரை நிச்சயமா என் சந்ததிக்கு நான் சொல்லி கொடுத்தே ஆகணும். புரியுதுங்களா? என்னைக்கு சந்ததிகளுக்கு நீங்க போதித்து சபைக்கினராய் நடத்துறீங்களோ அன்னைக்கு தான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் முழுசா நம்ம பக்கம் திரும்பும். புரியுதுங்களா? இப்போ இவ்வளோ தூரம் உங்களுக்கு போதித்தும் புரிந்த காரியங்கள் என்ன? என்னை இன்டர்நேஷனல் லெவலில் உயர்த்துவார், பூமியினுடைய எல்லாம். அப்போ எல்லாமே புரியுது. ஆனால் இதெல்லாம் எப்படி வரும்? எப்படி வரும்? கீழ்படியதெல்லாம் என்ன? பிள்ளையோட சர்ச்சுக்கு வரணுங்கன்னு சொல்ல மாட்டீங்க ஓப்பனா. என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து சபைக்கு கொண்டு வரணும் சிஸ்டர், அதான் வேலை. இதுதான் ஓப்பன் டாக் பேசுறது, இதான் வெட்கத்தை விட்டு பேசுது. என் பிள்ளை என்னால் கொண்டு வர முடியல, ஆனால் என் கர்த்தர்ட்ட கேட்பேன். நான் எப்படி ஆகல என் கர்த்தரை குறித்து சொல்லி கொண்டு வந்து தீருவேன்.
ஆபிரகாம் தன் பிள்ளைக்கு பலி கொடுக்கறதுக்கு கூப்பிட்டவனே போனான் பார்த்தீங்களா? இன்னைக்கு பலி கொடுக்க உங்க பிள்ளைய கூப்பிடல கர்த்தர். பலியா என் குமாரனை கொடுத்திருக்கிறேன் என்பதை என் பிள்ளைய கூட்டு வந்து காட்டு சொல்றார். இதை காண்பிக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கணும். பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்கலாம், அழுத்தம் திருத்தமாக சொல்லணும். ஒருவேளை சாப்பாட்டை கட் பண்ணிட்டு சொல்லி கொடுங்க, 2 அடி போட்டு சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுக்கறது முதல்ல கர்த்தரை குறித்து இருக்கணும். அடுத்ததான் சோறு, அடுத்ததான் மற்றது. புரிந்துதுங்களா? புரிந்ததா? கர்த்தர் இடைப்பட்டாரா? புரியுதுங்களா? இப்போ புரியுதுன்னா நீங்கள் உண்மையாக செவி கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ உண்மையாக செவி கொடுத்துட்டிங்களா? சரி, இனி வீட்டுக்கு போனீங்கன்னா கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஆபிரகாம் மலைக்கு போனதான் ஞாபகம் வரணும் உங்களுக்கு. அந்த மோரியா தேசத்தில் ஒரு மலையில் தன் மகனை பலி கொடுக்குறான் இல்லையா? அங்கே தான் கல்வாரி சிலுவை இயேசு பலியானார். அந்த இடத்துல அன்னைக்கு தப்புவிக்கப்பட்ட ஈசாக்கு திரும்ப அன்னைக்கு அவனுடைய தகப்பன் மனம் கோணக்கூடாது, தன் பிள்ளையை அவன் இழுக்கக்கூடாதுன்னு அவனுடைய பிள்ளையை காப்பாற்றி ஆபிரகாம் கையில் கொடுத்துட்டு தன் பிள்ளையை அதே இடத்துல கல்வாரி சிலுவையிலே பலி கொடுத்த தேவன். ஆதாம் பாவம் செய்த அதே இடம், நோவா பலி கொடுத்தது அதே இடம், மோசே ஈசாக்க பலி கொடுக்க கொண்டு வந்தது அதே இடம், கல்வாரி சிலுவையில் இயேசு பலியானதும் அதே இடம்தான். எல்லா இடத்துலையும் எல்லாரையும் தப்புவித்த தேவன் தன் குமாரனை தப்புவிக்கல, எந்த கயிற்று துண்டாலையும் கட்டலை, முன் வந்து ஒப்பு கொடுக்கிறார். தானே ஒப்பு கொடுத்த தேவன். இவர் நல்லவர், இவர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நல்ல தேவனை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. புரியலன்னா நான் சொல்கிறேன், 2 அடி போட்டாவது சொல்லிக் கொடுங்க. இந்த தேவனை நம்ம சந்ததிக்கு போதிக்கலைன்னா நம்ம சந்ததியை பிழைக்க வைக்க யாராலும் முடியாது. உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற படிப்பை காட்டிலும், உங்கள் பிள்ளைகளுக்கு போடுற தீனியை காட்டிலும், உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குற சாப்பாட்டை காட்டிலும் வாழ்க்கை முழுவதும் பிள்ளைகளுக்கு கடந்து போக ஒரே ஒரு காரியம்தான் உதவி செய்யும். நம் கர்த்தர் தான் உதவி செய்வார். அவர் நேற்றும் இருந்தவர், இன்றும் இருக்கிறவர், நாளையும் இருக்க போகிறவர். நான் மரித்தாலும் நீங்கள் மரித்தாலும் நம் சந்ததி முழுக்க கூட வரணும்னா நம்ம சந்ததிக்கு இந்த தேவனை குறித்து சொல்ல வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் குடும்பங்களில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதை கடைபிடிங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற நல்லவராக இருக்கும். நம்ம எழுந்திருப்போம், ஜெபிப்போம்.